நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்துல உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவது, வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார். கடந்த வருஷம் எல்லாம் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த புது வருஷத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க தெளிவாக அறிந்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது அப்படியே ஆண்டவர் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த வருஷத்துக்கு என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மத்தேயு 7:7. ஈஸியில் சுலபமா இருக்குதா? ஒரு வாக்கு சொல்லுவாங்க, மத்தேயு 7:7, கேளு கேளு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுல ஆண்டவர் என்ன சொல்றார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப அதான் வாக்குத்தத்தமா தந்திருக்கிறார். அப்படின்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நீங்க காண்பீங்க, உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். அதான் உங்களுக்குரிய வாக்குத்தத்தம். அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், தேடி நீங்க கண்டடையணும், தட்டி திறக்க வைக்கணும். இது ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம். அப்போ உங்க குடும்பத்துல இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல சில ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறதா, தட்டி திறக்க வைக்கணும். குடும்பமா ஒன்று சேர்ந்து கேட்கணும். அதற்கு தான் இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அழகான பாடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை தான் இன்னைக்கு பாட போகிறோம். முதலா இந்த பாட்டை நீங்க கேட்க போறீங்க. நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அருமையான பிள்ளைகள் இந்த பாடலை இப்ப பாடுவாங்க. நீங்க நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல இந்த வார்த்தைகள் வரும். நீங்க பாடி பழகணும். தினம் உங்களுடைய குடும்ப ஜெபத்துல எல்லாம் இந்த பாட்டை பாடி வாக்குத்தத்தை சொல்லி செபிக்கணும். அதுக்காகத்தான் இந்த பாடல் வாக்குத்தத்த பாடல் என்று. இப்ப அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம்.
விசுவாசத்துடனே கேளுங்கள், எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள், விசுவாசத்துடனே கேளுங்கள், எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசையை பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசையை பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், இயேசுவின் முகத்தை தேடுங்கள், முழு இதயத்துடனே தேடுங்கள், இயேசுவின் சாயலை கண்டிடுங்கள். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், இயேசுவின் முகத்தை தேடுங்கள், முழு இதயத்துடனே தேடுங்கள், இயேசுவின் குரலை கேட்டிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசி பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசி பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள், திறப்பிலே நின்று மன்றாடுங்கள், தேசத்தில் மாற்றத்தை கண்டிடுங்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள், திறப்பிலே நின்று மன்றாடுங்கள், தேசத்தில் மாற்றத்தை கண்டிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசி பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசி பெற்றிடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாட்டு நல்லா இருக்குதா? வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவின் முகத்தை முழு இருதயத்தோடு தேடுங்க, அப்ப நீங்க அவரை கண்டடைவீங்க. நீங்க தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக ஆண்டவருடைய பரலோக கதவை தட்டுங்க, மன்றாடுங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வரும், தேசமே மறுரூபமாகும், தேசத்துல பெரிய மாற்றத்தை நம்ம காண்போம். அந்த மாதிரி ஜெபத்தினுடைய 3 பரிமாணங்கள் இந்த வசனத்துல வருகிறது. அதை பற்றின பாடல். அப்ப இன்னொரு முறை பாடலால அதை கற்றுக்கொள்ளணும் நல்லா. அப்போ உங்க வீடுகள்ல குடும்ப ஜெபத்துல குழுக்கள் எல்லாம் இதை பாடி அந்த வசனத்தின் அர்த்தத்தை உணர்ந்து பாடும்போதே உங்களுக்கு ஒரு ஜெப ஆவி பற்றி கொள்ளும். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்களை காண்பீங்க. இன்னொரு முறை இந்த பாடலை பாடிட்டு வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்துடனே கேளுங்கள், எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள், விசுவாசத்துடனே கேளுங்கள், எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை
பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், இயேசுவின் முகத்தை தேடுங்கள், முழு இதயத்துடனே தேடுங்கள், இயேசுவின் சாயலை கண்டிடுங்கள். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், இயேசுவின் முகத்தை தேடுங்கள், முழு இதயத்துடனே தேடுங்கள், இயேசுவின் குரலை கேட்டிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள், திறப்பிலே நின்று மன்றாடுங்கள், தேசத்தில் மாற்றத்தை கண்டிடுங்கள். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள், திறப்பிலே நின்று மன்றாடுங்கள், தேசத்தில் மாற்றத்தை கண்டிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லா கற்றுக்கொண்டீங்க பாடல. தினமும் பாடுங்க. ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த வசனத்தை ஆதாரமாய் வைத்து பாடி குடும்ப ஜெபத்திலெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சரி, இந்த வருடத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்த வார்த்தை தான் அது. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்த வசனத்தில் ஆண்டு சொல்ல, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டு தெளிவா வாக்கு கொடுத்துட்டார். உங்களுக்கு வேணுமா கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என்ன வேணும்? உங்க குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஏதோ ஒரு நன்மை வேணும்ல. ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியம், படிப்பு காரியம், திருமண காரியம், உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணும், பிசினஸ் காரியம், உங்களுடைய ஊழிய காரியம், என்ன காரியம்? ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, ஒரு விண்ணப்பம் இருக்குதுல்ல, கேளுங்க. ஆண்டவருடைய நீங்க வாய் திறந்து கேட்கணும். அதாவது எதிர்பார்ப்பு. வாய் மூடிக்கிட்டே இருந்துட்டு ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு விதண்டாவாதம் பேசக்கூடாது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு வாய் திறந்து கேட்ட கண் தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் கண் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் என்று ஜெபித்த தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு மகனுக்கு விடுதலை கொடுத்தார். தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட கானானிய பெண்ணின் மகளுக்கு பிசாசு கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கடல்ல அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்ட பேதுருவை கரம் நீட்டி தூக்கி எடுத்தார். நீங்க கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும். அதான் ஆண்டவருடைய கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உனக்கு என்ன வேணும் மகனே கேளு. உனக்கு என்ன வேணும் இந்த வருஷத்துல, இந்த 2026 வருஷத்துல உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? உனக்கு என்ன நன்மை வேணும் கேளு. சுகம் வேணுமா கேளு. உனக்கு ஒரு வழி திறக்கப்படணுமா கேளு.
உன்னுடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணுமா கேளு, கற்பத்தின் ஆசீர்வாதமா வேணுமா கேளு. ஆண்டவர் சொல்றார், கேளு நான் உனக்கு தருவேன். இதான் முதலாவது சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கும் போது எப்படி கேட்கணுமா? இயேசுவின் நாமத்துல கேட்கணும். யோவான் 14:14 இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்ப இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க கேட்கணும். இயேசுவே அப்படின்னு கேட்கணும். அந்த பெயரை சொல்லி நீங்க கேட்டா நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அது மாத்திரம் அல்ல, மத்தேயு 21:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க கேட்கிறத பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆனா விசுவாசத்தோட கேட்கணும். நான் கேட்கிறதை இயேசு எனக்கு தருவார், எங்க குடும்பத்துக்கு தருவார், எங்க குடும்பத்துல இந்த வருஷத்துல இந்த நன்மை நடக்கும், இந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நடத்தி தருவார், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருவார், பிள்ளைகளுடைய வேலைக்கான வழிகளை திறப்பார், கடன் பிரச்சனை மாற்றி தருவார். நீங்க விசுவாசத்தோட கேட்கணும். அது மாத்திரம் இல்ல, இப்ப குடும்பத்துல நீங்க ஜெபிக்கும் போது மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லாமலில் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்க கேட்கும்போது, வேண்டிக் கொள்ளும் போது பரலோகத்தின் பிதாவினால் அது உங்களுக்கு அருளப்பட இயேசு திட்டமா சொல்லிட்டார். அப்ப 2 பேர் ஒருமனப்படணும். யாரு 2 பேர் அப்படின்னா, இது குடும்பத்தை குறித்த ஒரு முக்கியமான காரியம். கணவன் மனைவி அந்த 2 பேர் ஒருமனப்படணும். அல்லது பெற்றோர் பிள்ளைகள் குடும்ப ஜெபத்துல எல்லாரும் ஒருமனப்படணும். அதுக்கு சொல்லணும், இந்த காரியத்துக்கு நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒருமனமா நீங்க ஜெபிக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒருமனமா நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லல, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் பிதாவினால் அது உங்களுக்கு ஆகும்னு சொல்லி. அப்ப நீங்க ஒருமனப்பட்டு கேட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். குழந்தை செல்வ வேணுமா, கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா, கணவன் மனைவி ஒருமனப்படணும். 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பாரு. சிலர் இந்த ஒரு மனத்தை வெளிப்படுத்தும்படி கை கோர்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். கணவன் மனைவி கை கோர்த்து, இந்த காரியத்துல நாங்க 2 பேரும் ஒருமனப்படுகிறோம், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க, இந்த தேவையை சந்திங்க, இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. அப்ப இந்த வசனத்தின்படி நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்ச உடனே பரலோகத்தின் தேவனால் அது உடனே உங்களுக்கு அருளப்படும். அதை விசுவாசிங்க. ஒருவேளை எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, நான் இப்படி அவங்களோட ஒருமனப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? அது என்னன்னு சொன்னா, இயேசுவோட ஒருமனப்படுவாரு. நீங்களும் இயேசுவும் எந்த காரியத்துல ஒருமனப்பட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ அதை உடனே பிதா அருளி செய்வார். அப்ப நீங்க என்ன கேட்பீங்களோ அதுல இயேசுக்கு உடன்பாடு இருக்க வேண்டும். அது தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அது ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி இருக்க வேண்டும். நீங்க சுகமாய் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்க கூட சேர்ந்து பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுவார். அப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணுன்றது, நீங்க உழைக்க விரும்புறீங்க, வேலை இருந்தா தான் உழைக்க முடியும், ஆண்டவருடைய சித்தம் அது. அப்போ இயேசு அதை உங்களோட இணைந்து பிதாவிடத்துல பரிந்து பேசுவார். அது உங்களுக்கு அருளப்படும். கற்பத்தின் கனி என்பது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சந்ததி ஆசீர்வாதம். அது தேவ சித்தம். அப்ப ஆண்டவர் இயேசு உங்களோடு ஒருமனப்பட்டு விண்ணப்பத்துக்கு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது பதில் அருளப்படும். அது மாதிரி நீங்க தேவ சித்தத்தின்படி இயேசுவோட ஒருமனப்பட்டு ஜெபிச்சீங்கன்னா, வேத வசனத்தில் உள்ளபடி நீங்க ஜெபிக்கும் போது இயேசு உங்களோடு ஒருமனப்படுவார். அப்ப ஜெபத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், இயேசுவும் நாமும் ஒருமனப்படணும். நீங்க மட்டும் தனியா உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு கூடாது. அதனாலதான் ஜெப நேரத்துல முதலாவது ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இயேசு இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறார், அவரோடு இணைந்து நான் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அந்த விசுவாசத்தோட உணர்வோட நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்க, அந்த ஜெபம் வல்லமுள்ளதா இருக்கும். உடனே அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன வேணும்? சொந்தமா வீடு வேணுமா? ஒரு வாகனம் வாங்கணுமா? ஒரு பிஸ்னஸ் வைக்கணுமா? பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணுமா?
கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணுமா? பிள்ளைகள் படிப்பில் வெற்றி பெற்று மேல் படிப்புக்கு போகணுமா? இந்த வருஷத்துல இந்த காரியம் நடந்தா நல்லதுன்னு ஒரு காரியம் நினைச்சிருப்பீங்கல்ல. போன வருஷம் எல்லாம் எதிர்பார்த்த நடக்கல. இந்த 2026லாவது இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா அதுல ஒருமனப்படுங்க, குடும்பமா ஒருமனப்படுங்க. இந்த காரியத்துக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்துல கேட்க போறோன்னு சொல்லுங்க. நீங்க கேட்டு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும், உடனே நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க வாயை திறந்து கேட்கணும். இப்போ கேட்கறதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். இப்ப நம்ம குடும்பமா ஜெபிக்க போகிறோம். முதல்ல உங்க தேவைகளை எல்லாம் இந்த வருஷத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துல நாங்க எழுப்புதலை பார்க்கணும். எங்க தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்க சபையில ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு மாபெரும் எழுப்புதல் சபையில மாற்றம் வரணும். எங்க மாவட்டத்துல எழுப்புதல் வரணும். எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும். எங்க தேசத்துல எழுப்புதலை நாங்க பார்க்கணும். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அப்ப அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சரியா? உங்களுடைய தனிப்பட்ட காரியம், அப்புறம் சபையின் காரியம், அப்போது உலகத்தின் காரியம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அதில் அற்புதம் நடக்கும். அப்படி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க முழங்கால் படியிடுங்க. இந்த வருஷத்தின் முதல் வாரத்துல என்னென்ன காரியம் கேட்கணுமோ, இந்த வருஷத்துக்கான நன்மைகள் ஆசீர்வாதத்தை நீங்க கேட்க போறீங்க. அப்படியே முழங்கால் படியிடுங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? இந்த 2026ல ஆண்டவரே எங்க குடும்பத்துல இந்த காரியத்தெல்லாம் எங்களுக்கு நீங்க செய்து தரணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளுங்க. அதில் எழுதுங்க. அது எங்கே போய் வாங்குறது? நம்ம இயேசு இருக்கிற ஜெபமயத்துல எல்லாம் கிடைக்கும். ப்ரேயர் டைரினே வெளியிட்டு இருக்கிறோம். ஈஸியாக நீங்கள் எழுதி வைத்து ஜெபிப்பதற்கு வாக்குத்தத்த வசனம் எல்லாம் இருக்கும். அல்லது ஒரு டைரி எடுத்து எழுதி வைத்து கொள்ளுங்க. அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி பைபிளுக்குள்ள வைத்து தினமும் குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. அப்படி நம்ம ஜெபத்துல கவனம் செலுத்தி அப்படி விசுவாசத்தோட கருத்தா ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இப்ப ஜெபிக்க போறோம். நீங்க அப்படி எல்லாம் முழங்கால் படியிடுங்க. உங்க குடும்பத்துக்கு இந்த 2026ல என்ன ஆசீர்வாதம் வேணும்? முதல்ல இப்போ உங்களுக்காக ஜெபிங்களா. இந்த புது வருஷத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல எங்களை தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நாங்க உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். 2 பேரும் பூமியில ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க இப்போ ஒருமனப்படுகிறோம். நாங்கள் கணவனும் மனைவியுமாய், பெற்றோர் பிள்ளைகளாய், எங்கள் குடும்பமா ஒருமனப்பட்டு இந்த அற்புதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த காரியத்துல இந்த வருஷத்துல அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அதிசய செய்யணும். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். இந்த வருஷத்துல நாங்க இந்த காரியத்தை உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்றாங்கப்பா. அவங்க கூட சேர்ந்த நானும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் கேட்கிறாங்களோ அதை நீங்க அருளி செய்யணும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வேலையை கொடுத்து அவங்களை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்துல கடனெல்லாம் நீங்கி இவங்களை கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதியும். இந்த வருஷத்துல பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். கற்பத்தின் ஆசீர்வாதம், சந்ததி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்துல கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மகிழ பண்ணும். பிள்ளைகளுக்கு படிப்பிலே வெற்றிகளை அருளி மேல் படிப்புக்கு வழி திறந்து ஆசீர்வதியும். அவங்க வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். வியாபார காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து பெருக பண்ணும். அவருடைய நிலங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும். என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ இந்த வருடத்துல இந்த காரியத்தை நீங்க செய்து கொடுத்தே ஆகணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கறதுனால அவங்க அதை பெற்று
பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையும்படி கர்த்தர் செய்யும். இப்போ அவங்களோட நாங்கள் ஒரு மனமாய் சேர்ந்து தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், இந்த பட்டணத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும், சத்தியத்தை அறியணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும், அவருடைய மனக்கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை அறியணும்னு நீங்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எங்க கிராம ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க சபையில ஒரு எழுப்புதல் வரணும். ஆதி திருச்சபை போல எங்களுடைய சபையை மாற்றுங்க. இந்த வருடம் ஆவியானவரை ஊற்றுங்க. எங்க சபைக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். எங்க சபை எழுப்புதல் அடையணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், வளர்ந்து பெருகணும். இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிற முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேலெல்லாம் நீங்க ஆளுகை செய்து எங்க தேசத்தில் அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்படணும். தீமையான காரியங்களுக்கு இந்த தேசத்துல இடமில்லாதபடி தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். எழுப்புதல் அக்னியை போடும். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் தேசத்தில் உண்டாகட்டும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த வருஷத்துல அந்த எழுப்புதலையும் ஆவிக்குரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். இதோ எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். இதையெல்லாம் இந்த வருடத்தில் நிறைவேற்றி தருகிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த அற்புதத்தை பார்க்க போகிறோம். அந்த அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Suresh Kumar and family, Chennai. Happy birthday, Brother Samuel Jayakumar. சங்கீதம் 121:5 படி, கர்த்தர் உங்களை காக்கிறவர், கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். சிஸ்டர் பிரியா கிரிக், யுனைடெட் ஸ்டேட்ஸ். மேகா 4:10 படி, கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. சிஸ்டர் பெட்சி அஜித் அலெக்சாண்டர் அண்ட் ஃபேமிலி, ஹைதராபாத். யாத்ராகமம் 34:10 படி, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. டாக்டர் பேர்லி லாவண்யா, ஈஸ்ட் பொத்தேரி, செங்கல்பட்டு. யோபு 5:9 படி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. பிரதர் மாரிமுத்து அண்ட் ஃபேமிலி, திண்டுக்கல். உபாகமம் 28:1 படி, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாராக. டாக்டர் அன்புராஜன் அண்ட் ஃபேமிலி, பீஸ் ஹெல்த் சென்டர், திருநெல்வேலி. ஏசாயா 54:3 படி, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. சிஸ்டர் பிரிமல் சார்லஸ் அண்ட் ஃபேமிலி, சென்னை. எபிரேயர் 6:14 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. சிஸ்டர் எஸ்தர் அண்ட் ஃபேமிலி, சென்னை. யோசுவா 1:5 படி, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.